வைஷ்ணவி ஆனந்த் வழங்கிய உலக இந்து செய்தி மடலாகும். அடுத்தபடியாக நாம் கேட்கவிருப்பது ஆலயம் அறிவோம் தொடரில் பெங்களூரிலிருந்து பிரகநாயகி சத்யநாராயணன் நமக்கு திரு ஆப்பாடி, சேஞ்சனூர் ஆகிய தலங்கள் பற்றி பேச இருக்கிறார். அவரைத் தொடர்ந்து சத்யார்த்தி சந்திரசேகர் நமக்கு இன்று சிறப்பு பாடலை வழங்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூர் நாகராஜன் பத்ராச்சலம் ராமதாசர் பற்றியும் பேச இருக்கிறார். இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக நமக்கு பஞ்சாங்க படனம் வாசிக்க வந்திருப்பவர் ஆசிரியர் சிவாகம சிரோரத்னா, ஜோதிஷ விசாரதா, சிவாகம வாசஸ்பதி சிவஸ்ரீ பிரபு குருக்கள் அவர்கள். அவர் சேலம் கல்யாண சுப்பிரமணிய கோவிலின் அர்ச்சகர். அது மட்டுமல்ல, பிள்ளையார்பட்டி வேத பாடசாலையின் ஆசிரியராகவும் இருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் முதலில் இதோ பிரகநாயகி சத்யநாராயணன் வழங்கும் ஆலயம் அறிவோம் தொடரை கேட்போம். ஆலயம் அறிவும் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன். காடு அடைந்த ஏனம் ஒன்றின் காரணமாகி வந்து வேடு அடைந்த வேடனாகி விசையனோடு எய்தது என்னே, கோடு அடைந்த மால் களிற்று கோ செங்கனார்க்கு அருள் செய், சேடு அடைந்த செல்வர் வாழும் செய்ஞலூர் மேயவனே. திருஞான சம்பந்தர் திருவடி போற்றி. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் சோழவள நாட்டில் மன்னியாற்றின் கரையில் உள்ள செய்ஞலூர் என்னும் திருத்தலமாகும். கும்பகோணம் திருப்பனந்தாள் சாலையில் திருப்பனந்தாளுக்கு 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தலம். இப்போது இது சேங்கனூர் என்று அழைக்கப்படுகிறது. இது முருகன் வழிபட்ட தலமாகும். சேய் பிளஸ் நல்லூர், அதாவது முருகன் வழிபட்ட தலம் என்று பொருள். முருகன் இந்த தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு சூரசம்ஹாரத்திற்கு உறுதுணையாக இருக்க பாசுபதாஸ்திரம் பெற்றார். சோழ மன்னர்கள் முடிசூட்டி கொண்ட 5 ஊர்களில் இதுவும் ஒன்று. இறைவன் திருநாமம் சத்தியகிரீஸ்வரர், இறைவி சகி தேவி அம்மை. திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற தலம் இது. திரு ஆப்பாடி சேஞ்சலூரிலிருந்து திரு ஆப்பாடி திருத்தலம் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இறைவனின் பெயர் பாலுகந்த ஈஸ்வரர், இறைவி பெரிய நாயகி. சண்டேஸ்வர நாயனார் பசுக்கள் மேய்த்த தலம் என்பதால் இது ஆப்பாடி என்று அழைக்கப்படுகிறது. திருநாவுக்கரசர் சண்டியார்க்கு அருள்கள் செய்த தலைவர் ஆப்பாடியாரே என்று பாடியுள்ளார். ஒரு காலத்தில் அந்தனர் மரபில் எச்சதத்தன் பவித்ரை என்ற தம்பதியினருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு விசார தர்மர் என்று பெற்றோர் பெயரை சூட்டினர். குழந்தைக்கு 7 வயதிலேயே உபநயனம் செய்விக்கப்பட்டது. ஒரு நாள் பசுக்களை மேய்க்கும் இடையன் ஒருவன் தன் கையில் இருந்த கம்பால் தன்னை முட்ட வந்த பசுவை அடித்தான். இதை கண்டு வருந்திய விசார தர்மன், ஐயா, பசுக்கள் தங்கள் உடலில் தேவர்களையும் முனிவர்களையும் புண்ணிய தீர்த்தங்களையும் கொண்டுள்ளன. பஞ்ச கவ்யங்களை ஈசனுக்கு அளிக்கும் பசுக்களை அடித்தால் தவறு என்று கூறி பசுக்களை மேய்க்கும் பணியை தானே மேற்கொண்டான். சிவபக்தி மேலிட மணியாற்றின் கரையில் ஒரு ஆத்தி மரத்தின் நிழலில் சிவலிங்கம் ஒன்றை அமைத்து பசுவின் பாலினால் அதற்கு அபிஷேகம் செய்வித்து விசாரதர்மன் வழிபடலானான். பாலினால் அதற்கு அபிஷேகம் செய்ததை கண்ட ஒருவன் ஊருக்குள் சென்று பசுவின் பாலை விசாரதர்மன் கொட்டி வீணாக்குகிறான் என்று கூறினான். உண்மையை அறிய விழைந்த தந்தையான எச்சதத்தன் மரத்தின் மீது ஏறி ஒளிந்திருந்து நடப்பதை பார்த்தார். விசாரதர்மன் லிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்வதை பார்த்து வெகுண்ட எச்சதத்தன் பார்க்குடங்களை எட்டி உதைத்தார். இதனால் கோபமடைந்த விசாரதர்மன் அருகில் இருந்த கம்பை ஒன்றை எடுத்தான். அது உடனே மழுவாக மாறியது. அதனால் எட்டி உதைத்த தன் தந்தையின் 2 கால்களையும் வெட்டினான். அவர் உயிர் நீத்தார். விசாரதர்மரின் பூஜையால் மகிழ்ந்த சிவபெருமான் உமாதேவியோடு காட்சியளித்து அவரை தன் கரங்களால் எடுத்து அணைத்து அவருக்கு சண்டீசன் என்னும் பதத்தை அளித்தார். சண்டீசம் என்பது ஒரு பதவி. ஆற்றிலிருந்து அவர் சண்டேஸ்வர நாயனார் என்ற பெயரை பெற்றார். இங்குள்ள கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. முதல் பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் பஞ்சமூர்த்தி மண்டபம் உள்ளது.
கொடிமர பீடம், நந்தி பலிபீடம் ஆகியவற்றை கடந்து சென்றால் முன் மண்டபத்தை அடையலாம். இங்கு வடக்கே உள்ள அம்பாள் சந்நிதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் தல விருட்சமான ஆத்திமரம் உள்ளது. மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கமும் உள்ளது. இந்த ஆத்தி மரத்தின் நிழலில்தான் சாண்டிகேஸ்வர நாயனார் லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டார். கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோரின் சந்நிதிகள் உள்ளன. மேற்கு பிரகாரத்திலும் பல சந்நிதிகள் உள்ளன. வடக்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கி சண்டேஸ்வரரின் சந்நிதி உள்ளது. இது தவிர கர்ப்ப கிரகத்தின் முன்னுள்ள அர்த்த மண்டபத்தில் சண்டேஸ்வரர் அமர்ந்து ஆத்திமர நிழலில் இறைவனை வழிபடுகிறார். ஆக இப்படி இந்த கோவிலில் மட்டும் 2 சண்டேஸ்வர திருவுருவங்கள் அமைந்திருப்பது தனி சிறப்பாகும். இங்கு மகா சிவராத்திரி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் சத்தியகிரீஸ்வரரும், சகிதேவை அம்மையும், பாலுகந்த ஈஸ்வரரும், பெரிய நாயகியும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி பிரகநாயகி ஸ்ரீ நாராயணன். நேயர்கள் கேட்டது திரு ஆப்பாடி சேஞ்சலூர் ஒற்றிய சிவத்தல மகிமையை வழங்கியவர் பெங்களூரிலிருந்து பிரகநாயகி சத்யநாராயணன். அடுத்ததாக நாம் சத்யார்த்தி சந்திரசேகரின் பாடலை கேட்கிறோம். ஜப்பானிய மொழிபெயர்ப்பாளரும் ஆங்கில தமிழ் மொழிபெயர்ப்பாளரும் ஆன்லைன் சங்கீத டியூட்டருமான சத்யார்த்தி சந்திரசேகர் வழங்கிய பாடலை சென்ற வாரம் கேட்டு பல நேயர்கள் நமக்கு பாராட்டுகளை அனுப்பியிருக்கிறார்கள். மீண்டும் அவரை அழைத்தோம். அவர் அன்புடன் இசைவித்திருக்கிறார். முதலில் சத்யார்த்தி சந்திரசேகரின் பாடலை கேட்போம். அதைத் தொடர்ந்து நாகராஜன் பேசுவார். பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள், 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 மாமயில் மீது மாயமாய் வந்தான், மாமயில் மீது மாயமாய் வந்தான், பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள், ஒரு நாள், ஒரு நாள், ஒரு நாள். பொன்முகமாதனில் புன்னகை பொங்க, பொன்முகமாதனில் புன்னகை பொங்க, பொன்முகமதனில் புன்னகை பொங்க, இன்னமுதென்ன இன்மொழி பகர்ந்தொரு மின்னலை போலே மறைந்தான், பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள், இன்னமுதென்ன இன்மொழி பகர்ந்தொரு மின்னலை போலே மறைந்தான், பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள். பனிமலராதனில்
புதுமணம் கண்டேன் பனிமலராதனில் புதுமணம் கண்டேன் வானில் கடலில் வண்ணங்கள் கண்டேன் வானில் கடலில் வண்ணங்கள் கண்டேன் தேனிசை வீணையில் தீஞ்சுவை கண்டேன் தேனிசை வீணையில் தீஞ்சுவை கண்டேன் தனிமையில் தனிமையில் இனிமை கண்டேன் தனிமையில் இனிமை கண்டேன் பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள் வீரவேல் முருகன் மீண்டும் வருவான் வீரவேல் முருகன் மீண்டும் வருவான் வீரவேல் முருகன் மீண்டும் வருவான் வள்ளி மணாளன் என்னையே மறவான் வள்ளி மணாளன் என்னையே மறவான் பேரருளாளன் எனக்கருள்வான் எனும் பெருமிதத்தால் மெய் மறந்தேன் பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள் பேரருளாளன் எனக்கருள்வான் எனும் பெருமிதத்தால் மெய் மறந்தேன் பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள் பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள் மாமையில் மீது மாயமாய் வந்தான் மாமையில் மீது மாயமாய் வந்தான் பூங்குயில் பூஞ்சோலையில் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதுக்கப்புறம் மெட்டு இந்த மாதிரி காப்பி ராகத்துல மெட்டு அமைஞ்சதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. முழு கதை நான் சொல்லல, ஆனா சுருக்கமாக சொல்ல போனால் எப்படின்னா, இது உண்மையில ஒரு ஹிந்தி படத்துல ஒரு ஹிந்தி பாட்டு வந்தது இதே மெட்ல, மாறாம கொஞ்சம் கூட மாறாம இதே மெட்ல ஒரு ஹிந்தி பாடல் வந்திருக்கு. அந்த பாடல் மெட்டுக்கு இந்த பாட்டு போட்டிருக்கா. ஆனா பார்த்தாலே எப்படி நம்ம அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்றது மாதிரி அது ஹிந்தி பாட்டா இருந்தாலும் சரி, அது தமிழ் வார்த்தை இதுல பூத்தி இருக்கிறதுனால தமிழ் பாடல் மாதிரியே இயற்கையான தமிழ் பாட்டு மாதிரி தான் நமக்கு கேட்கறதே ஒழிய இதுல எந்த ஒரு வித்தியாசமும் நமக்கு தெரியறது இல்லை. ரொம்ப சிறப்பான அழகான பாடல். ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் என்ன பாட அழைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சத்யார்த்தி சந்திரசேகரன். இனிமையான பாடலை வழங்கியது, அருமையான செய்தியையும் உங்களுக்கு அளித்து